Hi guys, welcome to Technic Solutions. So இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா lead code problem number 28, that is find the index of first occurrence in a string. Okay, so in the problem statement நம்ம பார்க்கலாம் இப்போ. Okay, so given two strings needle and haystack, return the index of the first occurrence of the needle in the haystack or -1. Okay, so if needle is not part of hashtag. Okay, so என்ன சொல்றாங்கன்னா ஸோ ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருவாங்க, ஒன்று வந்து நீடில், இன்னொன்று வந்து ஹேஷ்டேக். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்த நீடில் வந்து ஹேஷ்டேக்ல இருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸை, அதாவது இண்டெக்ஸோடைய ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். அப்படி இல்லை நாட் ப்ரெசென்ட், ஓகே, ஸோ நீடில் இஸ் நாட் ப்ரெசென்ட் ஹேஷ்டேக். இந்த ஹேஷ்டேக்ல வந்து நீடில் இல்லை அப்படின்னா -1 ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ இருந்துச்சுன்னா அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் கொடுக்கணும், இல்லைன்னா -1 அதே கொடுக்கணும். Then the problem statement. So example oda paapom. Okay, so input hashtag equal to sad but sad அப்படினு கொடுத்திருக்காங்க. So needle வந்து sad அப்படினு கொடுத்திருக்காங்க. So இப்போ இந்த needle வந்து இந்த hashtagல இருக்கான்னு பார்க்க. So இருக்கு. So ரெண்டு வாட்டி இருக்கு. So first வாட்டி இருக்கு, ஒரு வாட்டி இங்க இருக்கு, 0th indexல இருக்கு, அடுத்து இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இது என்ன இண்டெக்ஸ்ல இருக்கு? 0 1 2 3 4 5 6. ஓகே, 0ல இருக்கு, 6 இருக்கு. Okay, so sad occurs at index 0 and 6. Okay, so the occurrence is at the index of 0, so we can return 0. Okay, so ரெண்டு occurrence இருந்துச்சுன்னா first occurrence. Okay, so in case வந்து இது இல்லை அப்படின்னா -1 அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணணும். Okay, so இதான் the problem statement. Okay, so without any further delays, let's move to the program. Okay, so before program, let's have a pseudo code. Okay, or else like steps. So first step என்ன பண்ணணும் அப்படின்னா, okay, so இந்த hashtag அப்புறம் இந்த needle இந்த ரெண்டோட லென்த் எடுக்கணும். ஓகே, so get the length of hashtag and needle. Okay, so the first step. So second step என்ன பண்ணணும் அப்படின்னா, so iterate பண்ணணும். So iterate the loop till, okay, so hashtag minus needle. ஓகேவா? ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி பண்றோம் அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ இந்த சேட் இதே எடுத்துக்கலாம், இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த ஹேஷ்டேக் வந்து சேட் பட் சேட் வந்துருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம வந்து இந்த லூப்பை வந்து கடைசி வரைக்கும் ஐட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஐட்ரேட் பண்ண தேவையில்லை. ஓகே, ஏன்னா வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது இந்த சேட் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல வரைக்கும் நமக்கு ஐட்ரேட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே நம்ம ஐட்ரேட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேஷ்டேக் மைனஸ் நீடில் அப்படின்னு போட்டு ஹைட்ரேட் பண்ணுறோம். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ மேட்ச் த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் நீடில். ஓகே, ஸோ இந்த நீடிலுடைய ஃபர்ஸ்ட் கேரக்டர் எது கூட மேட்ச் பண்ணுறோம்? டு the characters in hashtag. ஓகே, ஸோ லூப் ஐட்ரேட் ஆகுது இல்லையா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டரை இதில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸோடைய 1 by 1 அப்படி லூப்பில் ஐட்ரேட் பண்ணிட்டு செக் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ செக் பண்ணுறப்போ இஃப், ஓகே, ஸோ இஃப் ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் நீடில் மேட்சஸ், ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் நீடில் வந்து இது ஏதாச்சும் ஒரு கேரக்டரோட மேட்ச் ஆச்சு அப்படின்னா, தென் ஐட்ரேட் த லூப் டில் எண்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டரோட மேட்ச் ஆச்சுன்னா லூப் வந்து கடைசி வரைக்கும் நம்ம ஐட்ரேட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுதான் இந்த ஃபோர்த் ஸ்டெப். ஓகே, ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இஃப் all the characters, okay, so first character match ஆகலாம், second character match ஆகலாம், பட் வந்து third character வந்து மேட்ச் ஆகாம இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், all the character வந்து மேட்ச் ஆகணும்.
Okay, so if all the character matches, then return index of the starting position of hashtag. ஓகே ஸோ இப்போ வந்து எல்லா கேரக்டருமே அதாவது நீடில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேஷ்டேக்கோட மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் ஆஃப் த ஹேஷ்டேக் வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஃபிஃப்த் ஸ்டெப். லாஸ்ட் ஸ்டெப். ஸோ மேட்ச் ஆகலை அப்படின்னா எல்ஸ் ரிட்டர்ன் -1. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்டெப். ஓகே, இதை வந்து இப்போ நம்ம ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கெட் த லென்த் ஆஃப் ஹேஷ்டேக் அண்ட் நீடில். Okay, so okay, ஒரு மெத்தட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிஃபோர் தட் இதை வந்து ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக். ஓகே, ஸோ இன்ட் தான் ரிட்டர்ன் பண்ணணும். இன்ட் அக்கரன்ஸ். ஓகே, ஸோ அக்கரன்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ string stack string needle. ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் வந்து பேராமீட்டர் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது ரிட்டர்ன் கேட்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணணும், ரிட்டர்ன் டைப். ஓகே ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ்டேகும் நீடோடைய லென்த் எடுக்கும். ஓகே, ஸோ ஸ்டாக் லென்த் ஸ்டாக் dot length. ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்போ எடுத்தாச்சு. ஸோ அடுத்து இதே மாதிரி நம்ம நீடிலோடைய லென்த் எடுக்கலாம். ஸோ int needle length equal to needle dot length of. ஓகேவா? ஸோ இப்போ இதை ரெண்டு எடுத்தாச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து இப்போ ரிட்டர்ன் பண்ணணும், ஒரு இன்டிஜர் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த இன்டிஜரும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ int ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், இனிஷியலாக 0ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ், ஸோ தட் இந்த எரர் நமக்கு போயிடும். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ இப்போ இது கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணணும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது மல்டிபிள் அக்கரன்ஸ் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இன்கேஸ் மல்டிபிள் அக்கரன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு அரே லிஸ்ட்டில் போட்டுட்டு அந்த அரே லிஸ்ட்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் கெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கு வந்து ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். அரே லிஸ்ட். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கரன்ஸ் வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை அக்கரன்ஸ் லிஸ்ட் கூட வச்சுக்கலாம். ஈக்குவல் டு நியூ array list of. ஓகேவா? ஸோ அரே லிஸ்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சு, ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு ஒரு வேரியபிள். அதுக்கப்புறம் அரே லிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ்டேகோட லென்த்தும் நீடலோடைய லென்த்தும் எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, iterate the loop till hashtag minus needed. ஓகேவா? ஒரு லூப் கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? for int I equal to 0, I less than of or equal to in the string length. ஓகேவா? so I plus plus. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹேஷ்டேக் லென்த்துடைய
இந்த பர்டிகுலர் லென்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ இப்போது இது பண்ணியாச்சுங்க. ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ என்ன பண்ணணும், ஹேஷ்டேக் மைனஸ் நீடில். ஓகே ஃபைன். ஸோ இந்த ஹேஷ்டேக் லென்த்தை மட்டும் எடுக்கக்கூடாது, மைனஸ் நீடில். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை தூக்கி கீழே போட்டுட்டு, ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஹேஷ்டேக் லென்த்துக்கு என்ன பண்ணலாம், இந்த நீடிலோட லென்த்தை மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் நீடில் லென்த். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் லென்த் என்னது உங்களுக்கு, இந்த ஹேஷ்டேகோட லென்த் மைனஸ் நீடிலோடைய லென்த். ஓகேவா? ஸோ அதான் இந்த செகண்ட் ஸ்டெப். ஐ டிட் த லூப் till hashtag minus needle. Okay, the length of hashtag minus needle. ஓகேவா? ஸோ இப்போ இந்த லென்த்தை எடுத்தாச்சு. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் த நீடில் டு த கேரக்டர்ஸ் இந்த ஹேஷ்டேக். ஓகே, ஸோ இந்த ஹேஷ்டேக்கோடைய லென்த்தோடைய இந்த ஃபர்ஸ்ட் கேரக்டர், நீடிலோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் எடுத்துகிட்டு இது இந்த கேரக்டர்ஸ் இந்த ஹேஷ்டேக்கோட மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு if the needle hashtag dot character at I equal to needle dot character at 0. ஓகேவா? ஸோ இப்போ இதை மேட்ச் பண்ணி பார்க்குறோம். ஓகே, லூப் ஐட்ரேட் ஆகும். ஓகே, இதை நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ சிஸ்டத்தில் போட்டுடலாம். So sad. ஓகேவா? ஸோ இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு கேரக்டர் எடுத்துகிட்டு இது கூட ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கும். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் கேரக்டர் வந்து இதில் ஏதாச்சும் ஒரு கேரக்டரோட மேட்ச் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே மேட்ச் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகும். ஓகே, ஸோ இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போனதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும், இங்கே ஒரு பூலியன். ஓகே, ஸோ இங்கே நம்ம அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், ஓகே, ஸோ இஃப் ஃபஸ்ட் கேரக்டர் of the needle matches then iterate the loop till the end. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து இன்கேஸ் மேட்ச் ஆகி உள்ளே போயிடுச்சு அப்படின்னா ஐட்ரேட் பண்ணணும். எது கூட ஐட்ரேட் பண்ணணும், அந்த லூப் முடிகிற வரைக்கும் ஐட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ எதோடைய லூப் முடிகிற வரைக்கும் ஐட்ரேட் பண்ணணும், இந்த பர்டிகுலர் நீடில் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங்கோடைய லென்த் வர வரைக்கும் ஐட்ரேட் பண்ணணும், கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ஐட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து முன்னாடி வந்து நம்ம ஒரு பூலியன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு பூலியன் வேல்யூ boolean is word match கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு வந்து இனிஷியலாக ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், அடுத்து வந்து லூப் கிரியேட் பண்ணணும். எதுக்கு, இந்த இதுக்கு மேட்ச் பண்ணுறது ஃபோர்த் ஸ்டெப். ஓகேவா? ஃபோர்த் ஸ்டெப்பு நம்ம லூப் கிரியேட் பண்ணுறோம். ஸோ ஃபார் int j equal to 0, j is less than of needle உடைய length வரைக்கும் ஐட்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ needle length, after that j plus plus. ஓகேவா? ஸோ
இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகிட்டு உள்ளே வந்துச்சு அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் கேரக்டர் மேட்ச் ஆகிடுச்சு ஓகே ஸோ ரெஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸும் மேட்சாக இருக்கு இல்லைன்னு செக் பண்ணணும் ஓகே இந்த ரெஸ்ட் ஆஃப் த கேரக்டர் மேட்சாக இருக்கு இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த லூப் போட்டு ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு கேரக்டரை எடுப்போம் ஓகே ஸோ இப்போ வந்து எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு ஓகேவா ஸோ இஃப் ஆல் த கேரக்டர் மேட்சஸ் தென் ரிட்டர்ன் த இண்டெக்ஸ் ஓகே ஸோ எல்லா கேரக்டரும் மேட்ச் பண்ணி பார்க்கணும் ஓகே ஸோ அதுக்கு தான் இஃப் ஆல் த கண்டிஷன்ஸ் ஆர் மேட்சிங் ஓகே ஸோ இப்போது hashtag dot character at I plus j equal to needle dot character at of j ஓகேவா ஓகே ஸோ ஏன் வந்து இங்கே I plus j அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா ஓகேவா ஸோ ஐங்கிறது இங்கே ஃபர்ஸ்ட் கேரக்டர் இங்கே வந்துருச்சு ஓகேங்களா ஸோ இந்த பர்டிகுலர் கேஸில் 0 1 2 ஓகே ஸோ செகண்ட் கேரக்டரில் இங்கே ஐ கிடச்சிருச்சு ஓகேவா ஸோ இப்போ இங்கே செகண்ட் கேரக்டரும் இதில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேரக்டரும் மேட்ச் பண்ணி பார்த்துருவோம் மேட்ச் ஆகிடுச்சு இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் லைன் நம்பர் 19 மேட்ச் ஆகிடுச்சு ஓகே ஸோ உள்ளே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஐலேருந்து ப்ளஸ் ஆகிட்டே போடும் ஓகேவா ஸோ இங்கே 0 இருக்கா ஸோ இங்கே வந்து ஐ வந்து 2ன்னு இருக்கும் 2 + 0 2 தான் ஓகே ஸோ அடுத்து இந்த கேரக்டர் ஏ மேட்ச் பண்ணி பார்க்கணும் ஓகேவா ஸோ இந்த I plus j போட்டால் தான் இந்த இடத்துல என்ன இருக்கும் இந்த பர்டிகுலர் நீடில் வந்து 1 இருக்கும் ஓகே இப்போ இந்த 0 இந்த இடத்துல ஆல்ரெடி 2ன்னு இருக்கும் ஓகே ஸோ 2 + 1 வந்து 3 அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்ட் கேரக்டருக்கு போகும் ஓகே ஏன்னா 0 1 2 3 அப்படிங்கிற இந்த தேர்ட் கேரக்டருக்கு போகும் ஓகே ஸோ இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் லென்த் வரைக்கும் போகணும் ஓகே ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல I plus j அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்குறோம் ஓகே ஸோ இந்த இடத்துல j அப்படியே இருக்கலாம் ஓகே j வந்து உங்களுக்கு 0 1 2 3 அப்படியே ஐட்ரேட் ஆகிட்டு இருக்கும் ஓகே ஸோ இந்த இடத்துல மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ட்ரூன்னு கொடுத்துருக்கோம் அப்போ இந்த இடத்துல மேட்ச் ஆகலை அப்படின்னா இந்த பர்டிகுலர் பூலியன் வேல்யூவை ஃபால்ஸ்னு மாற்றிடலாம் ஓகே ஓகே ஸோ இந்த இடத்துல பூலியன் வேல்யூ ஃபால்ஸ்னு மாற்றிடலாம் இன்கேஸ் மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே வராது பூலியன் வேல்யூ ட்ரூனே இருக்கும் ஓகேவா ஸோ இப்போது இந்த பூலியன் வேல்யூ ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் ஓகே ஸோ இஃப் இந்த பூலியன் வேல்யூ ட்ரூ ஓகே ஸோ இப்படி போட்டாலே உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக இது வந்து ஈக்குவல் டு ட்ரூவான்னு செக் பண்ணுறது தான் ஓகே ஸோ இந்த பூலியன் வந்து இஃப் கண்டிஷனுக்குள்ளே போட்டான் ஓகே ஸோ இஃப் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் ஓகே ஸோ இந்த ஃபார் லூப்குள்ளே இது இருக்குது ஓகே ஸோ ஓகே ஃபைன் ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வந்து நமக்கு ஆட் பண்ணணும் அரே லிஸ்ட்டில் ஓகேவா ஸோ அதுக்கு தானே இங்கே ஒரு அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த அரே லிஸ்ட்டோடைய நேம் என்ன அக்கரன்ஸ் வேல்யூ ஓகே ஸோ அந்த அக்கரன்ஸ் வேல்யூவில் என்ன பண்ணணும் டாட் ஆட் ஆஃப் என்ன ஆட் பண்ணணும் இந்த ஐ ஆட் பண்ணிடணும் ஓகேவா ஸோ ஏன்னா ஐ தான் நம்ம வந்து இங்கே செக் பண்ணுறோம் இந்த ஐ மேட்ச் ஆயிருந்தது உள்ளே போயிட்டு நம்ம I plus j போட்டு ஒவ்வொன்றா ஐட்ரேட் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இந்த இடத்துல ட்ரூ அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த ஐயை ரிட்டர்ன் பண்ணோம் போதும் உங்களுக்கு ஓகேவா ஸோ இப்போ ஐயை ரிட்டர்ன் பண்ணியாச்சு சரி இந்த அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணியாச்சு ஸோ அடுத்து என்ன பண்ணணும் இந்த பர்டிகுலர் லூப் எல்லாமே முடிஞ்சிடும் ஓகே ஸோ இந்த எல்லா லூப்பும் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே ஸோ if occurrence dot is empty is not empty அப்படின்னா இந்த இன்டிஜர் இருக்கு இல்லையா இந்த ஃபர்ஸ்ட் occurrence வந்து என்ன பண்ணணும் first occurrence equal to occurrence value dot get of 0 அப்படின்னு போடணும் ஓகேவா ஸோ இப்போ இது இன்டிஜரில் இருக்குது இது வந்து இன்ட்டில் இருக்குது ஓகே டாட் to
sorry, dot int int value. Yes. ஓகே, ஸோ இப்போ இங்கே போச்சு. இங்கே வந்து நம்ம வந்து இன்டிஜர்னு நம்ம டிஃபைன் பண்ணல. ஓகே, ஸோ இது வந்து எம்டிஆ இல்லைனா இந்த வேல்யூ கொடுக்கணும். ஸோ இன்கேஸ் எம்டிஆ இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் வந்து த ரிட்டன் -1 அப்படின்னு போட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம். ஸோ இப்போ இங்கே ரன் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ 0 அப்படிங்கிற ரிசல்ட் வருதான்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அவுட்புட் வந்து 0ன்னு வருது. ஸோ இதை வந்து குயிக்காக காப்பி பண்ணி இந்த லீட் கோடில் போடலாம். ஓகே, ஸோ எதுக்கு இந்த எரர் வருது? ஏதாச்சும் ஸோ இங்கே ஒரு parenthesis missing. Okay, so run. Okay, so first case accepted, second case accepted. Okay, so submit பண்ணி பார்ப்போம். Okay, so finally accepted. Okay, so இந்த test case வந்து pass ஆயிடுச்சு. Okay, so இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த particular program. So first occurrence of the string. ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் பிரபு. தேங்க்ஸ் கைஸ், பை.